நம்பிய ஸ்ரீவிஜய வணிகர்களும் கடல் கொள்ளையர்களுடன் சேர்கிறார்கள். சேர்ந்து சோழ கப்பல்களை எரிக்கிறார்கள், சோழ வணிகர்களை கொல்கிறார்கள். இந்த ஒரு காரணமே போதும் ஸ்ரீவிஜயத்தை நோக்கி ராஜேந்திர சோழர் படையெடுப்பு நிகழ்ந்தார். ஆனால் இன்னொரு முக்கியமான காரணம் இருந்தது. ராஜேந்திர சோழருக்கு நண்பராக இருந்தார் அன்றைய கம்போடியா நாட்டின் அரசரான சூரியவர்மன். அவருக்கும் தன் அருகே இருந்த தாம்பரலிங்கா எனும் சாம்ராஜ்யத்தின் அரசனுக்கும் இடையே ஒரு போர் நிகழ, போரில் உதவி தேவைப்பட்டமையால் அவர் ராஜேந்திர சோழரிடம் உதவி நாடுகிறார். எனவே இந்த காரணம் கொண்டும் சோழ வணிகர்களை மீண்டும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலும் அங்கு உள்ள தமிழர்களின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதாலும் கீழ்திசை கடலில் அமைதியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஸ்ரீவிஜய அரசில் மூக்கை நுழைத்த சீனர்களின் மூக்கை அறுக்க வேண்டும் என்பதற்காகவும் ராஜேந்திர சோழர் கடாரத்தை நோக்கி படையெடுத்து சென்றார்.